நான் என் பசங்களுக்காக ஃபீஸ் கட்ட பணம் எடுத்துட்டு போறப்போ என்னோட பர்ஸ் தொலைஞ்சிருச்சு. அது உங்க ஆட்டோல தவறி விழுந்துருச்சான்னு கொஞ்சம் பார்க்கணும். என்னம்மா தொலைஞ்சிருச்சுன்னு சொல்ற? அப்படி எதுவும் என் ஆட்டோல இருந்த மாதிரி தெரியலையே. நீ இறங்கினதுக்கு அப்புறம் 10-15 பேர் ஏறி இறங்கியிருப்பாங்க. அப்படியே நீ தவற விட்டுருந்தாலும் அதை வேற யாராவது எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. எதுக்கும் போய் பாருங்க, போங்க. ஹலோ ஹலோ இருங்க, நான் பாக்குறேன். பாருங்களேன், யார் பார்த்தா என்ன, பர்ஸ் கிடைச்சா போதும். அதை நான் பாத்துக்கிறேன். பாருங்க என்ன சொல்றேன். என்னாச்சுங்க? ஆட்டோல பர்ஸ் இல்லைங்க. இங்க விழுந்திருந்து யாரும் கண்டிப்பா எடுக்கலன்னா இங்கதான் இருந்திருக்கும். நமக்கு எடுத்து வைக்கிற பழக்கம் வேற இல்ல. இங்க பாருங்க, ஒருவேளை நீங்க வேற எங்கேயாவது தொலைச்சிருப்பீங்க, இல்ல பர்ஸை வேற யாராவது பார்த்து தூக்கி இருப்பாங்க. இந்த ரெண்டுல ஒண்ணுதான் நடந்திருக்கும். நீங்க எதுக்கும் நடந்து போன வழியில நல்லா தேடி பாருங்க. ஒரு நிமிஷம் பொறுங்க தம்பி. ஏங்க, நீங்க ஆட்டோக்குள்ள எங்க உட்கார்ந்துருந்தீங்க, எந்த இடத்துல, எப்படி உங்க பேகை திறந்து பர்சுக்குள்ள இருந்து பணத்தை எடுத்து கொடுத்தீங்கிறத ஆட்டோக்குள்ள உட்கார்ந்து ஒரே ஒரு தடவை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி செஞ்சு கட்ட முடியுங்களா? ஹலோ, அது எதுக்கு இப்போ? அதான் ஆட்டோல பர்ஸ் இல்லைல்ல, நீங்க கிளம்புங்க. ஏங்க, நம்ம வேணா நீங்க போயிருக்கிற ரூட்ல எங்கேயாவது மிஸ் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இல்லங்க, நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். வர வழியில எல்லாம் பர்ஸ் தவறல. ஆமா, நீங்க எதுக்கு அப்படி சொன்னீங்க? நான் சார் கோவப்படலன்னா ஒரே ஒரு தடவை நான் சொன்ன மாதிரி செஞ்சு காட்டுங்களேன் ப்ளீஸ். போங்க. ஆட்டோல நீங்க போகும்போது என்னென்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு அதே மாதிரி செய்யுங்க. நான் இறங்கும் போது அப்படியே எடுத்துட்டு தான் போனேன். பர்ஸ் எப்படி விழுந்திருக்கோன்னே தெரியல. கொஞ்சம் கீழே இறங்குங்க. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பேக் பிடிங்க தம்பி. சீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் பார்த்துக்கீங்களா? சரிங்க, பாருங்க. என் பர்சுங்க. எப்படிங்க? சிம்பிள் காமன் சென்ஸ் தான் தம்பி. இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடைசி நாளுங்கிற பதட்டத்தோடையே இவங்க ஆட்டோல பிரயாணம் செஞ்சிருப்பாங்க. இறங்க வேண்டிய இடம் வந்த உடனே
டைமுக்குள்ள பணத்தை கட்டணுமேனு அவசர அவசரமா பர்ஸை திறந்து பணத்தை கொடுத்துட்டு திரும்ப வச்சுட்டு ஓடி இருப்பாங்க. அந்த பதட்டத்துல ஸ்லிப் ஆகி பின்னாடி விழுந்திருக்கும். அதனாலதான் நான் அவங்க ஆட்டோல எப்படி உட்காந்து பர்ஸை திறந்தாங்கிறத நான் ரீக்ரியேட் பண்ணி காட்ட சொன்னேன். நான் கெஸ் பண்ண மாதிரி பர்ஸ் ஆட்டோக்குள்ள தான் விழுந்திருக்கு. அவ்வளவுதான். சார் ஒருவேளை உளவுத்துறையில வேலை பார்த்தீங்களோ? உளவுத்துறையா? நானா? இப்படிலாம் இல்லைங்க, நான் சாதாரண மனுஷன் தான். உள்ளூர்ல ஒரு வேலை வாங்க நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். சரிங்க, உங்க பர்சன்னு நான் எப்படி நம்புறது? என்ன தம்பி இது? ஒரே பர்ஸை தேடி 1க்கு 4 பேர் வந்திருக்கோம். இதுக்கு மேலேயுமா சந்தேகம்? அதே மீறி இந்த பர்ஸ்ல பெருசா என்ன இருந்துற போகுது? இவங்க வீட்டுக்காரரோட எடுத்துக்கிட்ட போட்டோ, 25,000 ரூபாய் பணம், அது மட்டும் தான் இருக்கும். வேணா செக் பண்ணிங்க. எனக்கு நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாங்க. சரி சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்க, உண்மையா தான் இருக்கும். இனிமே இப்படி அலட்சியமா இருக்காதீங்க, பத்திரமா எடுத்துட்டு போங்க. இந்தாங்க உங்க பர்ஸ். பணம் இருக்குல்ல? அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. வினோ, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா கூட இவ்ளோ ஃபோர்ஸ்ல உடனே வந்திருக்காது. உனக்கு ஒண்ணுன்னா உனக்கு முன்னாடி 2 பேர் வந்து நிக்கிறாங்க. எது எப்படியோ நீ உழைச்ச பணம் உனக்கு கிடைச்சிருச்சு. என் வாழ்க்கையில நான் எவ்வளவோ கஷ்டங்களை எதிர்த்து போராடி தனியா தான் கடந்து வந்திருக்கேன். அப்பெல்லாம் வந்த கஷ்டத்தை நினைச்சு நான் என்னைக்குமே வருத்தப்பட்டதில்லை. அதை எதிர்க்கிற துணிச்சல் நமக்கு இருக்குன்னு பெருமை தான் பட்டிருக்கேன். நான் யாருக்கும் பயந்து உதவியெல்லாம் கேட்டதே இல்லை. அதனாலதான் இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதை நினைச்சு நான் கவலைப்பட்டதே இல்லை. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்க தான் செய்வேன். அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதனால மத்தவங்க எனக்காக பண்ற எந்த உதவியும் எனக்கு பிடிக்காது. எனக்காக யாரும் இறக்கப்படுறதும் எனக்கு பிடிக்காது. இது வரைக்கும் நான் எப்படி இருந்தேனோ அப்படியேதான் இனியும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்காக நீங்க உதவணும்னு நினைச்சவங்க நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இது எனக்கு பிடிக்காது. உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இனிமே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. வா பத்மா, போலாம்.